சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். இப்ப முன்ன சொன்னார் நேயத்தே நின்ற நிமலன்னார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். இங்க நின்ற என்பதில் விளங்கி நிற்றல்னு ஒன்று இருக்கிறது, மறைந்து நிற்றல்னு ஒன்று இருக்கிறது. பக்தி செலுத்துபவனிடத்துல, அன்புக்குரியவனிடத்துல இறைவன் விளங்கி நிற்பார். அன்பில்லாதவரிடத்துல இறைவன் மறைந்துதான் நிற்பார். பாலில் நெய் இருக்கிறது, கண்ணுக்கு புலனாகாது. அதுவே தயிரில் இருக்கிற நெய் புலப்படும்பாங்க. பாலில் இருப்பது எப்படி உணர முடியாது இருக்கிறதோ அதுபோல பக்குவ குறைவான உயிர்களிடத்துல இறைவன் இருப்பை உணர முடியாது. ஆனால் அதே சமயத்தில் தயிரில் நெய் போல என்பது ஞானிகளிடத்து இறைவனை எளிதாக பார்க்கலாம் என்று சிவஞான போதத்தில் மெய்கண்ட தேவநாயனார் மேற்கோள் காட்டுகிற இடத்துல இந்த உதாரணத்தை காட்டியிருக்கிறார். இறைவன் உயிரிடத்துல கலந்து நிற்கிறான். பாலில் நெய் இருப்பது போலவும் தயிரிடத்தில் நெய் இருப்பது போலவும். எனவே ஞானிகளிடத்துல தயிரில் நெய் போலவும், நம்மை போன்று இருக்கிற ஆட்களிடத்துல பாலில் நெய் போலவும் கலந்திருக்கிறான் என்று மெய்கண்டார் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அதனால நின்ற என்பதில் ரெண்டு பொருள் இருக்குது.